அத்தாயி கல்வி குழுமம் மார்க்க கல்வியுடன் உலக கல்வியையும் 200 அத்தாயி இளம் பட்டதாரி ஆலிமாக்களுக்கு வழங்கி அவர்களுக்கான சான்றிதழ் வழங்குகின்ற இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய நிறுவனர் ஜமாலி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு குழுவினுடைய தலைவரும் மேனாள் மாநிலங்களவை உறுப்பினருமான என் அன்பிற்குரிய சகோதரர் TKS இளங்கோவன் அவர்களே, மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி அப்துல்லா அவர்களே, என்னுடைய பெருமதிப்புக்குரிய கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மேனாள் உறுப்பினர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முகமது அபுபக்கர் அவர்களே, தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய துணைத் தலைவரும் என் அன்பிற்குரிய சகோதரருமான இறையன்பன் குத்தூஸ் அவர்களே, அன்பிற்குரிய தம்பி அமீர்கான் அவர்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மார்க்க அறிஞர்கள், பெரியவர்கள், இந்த அத்தாயி குழுமத்திலே கல்வி கற்றுத்தருகின்ற பேராசிரியர் பெருமக்கள், இன்றைய தினம் சான்றிதழை பெறுகின்ற என் அன்பிற்குரிய மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த பயிற்சியை முடித்து சான்றிதழ் பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள். வாழ்க்கையிலே மேலும் மேலும் முன்னேறுவதற்கான ஒரு கருவியாக இந்த நீங்கள் கற்ற கல்வி பயன்பட வேண்டும். உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் சார்ந்திருக்கின்ற சமூகத்திற்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கும் நல்ல பணியாற்றக்கூடிய நல்ல குடிமக்களாக உங்களை உயர்த்துவதற்கு இந்த கல்வி பயன்பட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன். நீண்ட நேரம் உரையாற்றுவதற்கான மேடை அல்ல இந்த மேடை. நான் அன்பிற்குரிய நம் அருமை தம்பி மேனாள் மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா அவர்கள் தொட்டுவிட்ட இடத்திலே நின்று மட்டும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நான் ஒவ்வொரு முறையும் இங்கே வருகின்ற போது ஒரு மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு நான் செல்வதுண்டு. நான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன், ஒரு சமூகத்திற்கு எது மிகப்பெரிய செல்வம் என்று கேட்பேன். ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய செல்வம் என்பது அதனுடைய இளைஞர்கள், அதனுடைய இளம்பெண்கள். ஆரோக்கியமான இளைஞர்கள், ஆரோக்கியமான இளம்பெண்கள், மதிநுட்பம் வாய்ந்தவர்கள், உழைப்பதற்கு ஆர்வம் உள்ளவர்கள், வாழ்க்கையிலே எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற துடிப்புள்ள இளைஞர்களும் இளம்பெண்களும் தான் ஒரு சமூகத்தினுடைய நிரந்தரமான சொத்துக்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களையும் இளம்பெண்களையும் அவர்கள் ரொம்ப ரா மெட்டீரியல், கோர்ஸ் மெட்டீரியல், அவர்கள் பட்டை செதுக்கப்படாத வைரங்களாக தமிழகம் முழுவதும் சிதறி கிடக்கிறார்கள். உங்களுக்கு கிடைத்த மார்க்க கல்வியோ அல்லது வாழ்க்கை கல்வியோ தமிழகத்திலே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் கிடைக்கவில்லை. அது இறைவனுடைய நாட்டம். அதிலே ஒரு சிலருக்குத்தான், உங்களை போன்றவர்களுக்குத்தான் இறைவன் அந்த நாட்டத்திலே இந்த கல்வியை கற்கக்கூடிய பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களை எல்லாம் அத்தாய் குழுமம் பொறுக்கி எடுத்து உங்களை வைரங்களாக்கி பதிக்க வைத்து ஜொலிக்க வைத்திருக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு இது. நம்முடைய அருமைக்குரிய தம்பி அப்துல்லா அவர்கள் சொன்னது போல, இந்த கல்வி என்பது வாழ்க்கை கல்வியாக இருக்க வேண்டும். வாழ்க்கை கல்வி என்பது என்னவென்று சொன்னால், ஒரு பன்முக சமூகத்திலே நாம் எப்படி வாழ்வது என்கிற வாழ்க்கையை இந்த கல்வி முதலில் நமக்கு கற்றுத்தர வேண்டும். மார்க்க கல்வியினுடைய ஆழமான அடிப்படைகளை சொன்னார். எது மார்க்க கல்வி? ஏக இறைவன், அவனுக்கு இணை இல்லை, அவனை வணங்குவதும் அவனை வாழ்த்துவதும் அவனை தினசரி போற்றுவதும் துதிப்பதும் நம்முடைய வாழ்வினுடைய கடமை. அது ஒரு அடிப்படையான கடமை. அந்த கடமையை நாம் செய்வதிலே நமக்கு யாரும் தடையாக இருக்க முடியாது. நாம் அதற்கு யாருடைய அனுமதியை தேட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஒரு சமூகத்திற்கு உள்ளே வருகின்ற போது நாம் இன்று பல சமூகத்தினுடைய பல நெருக்கடிகளை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு சர்வதேச புவி அரசியல், நம்முடைய நாட்டு அரசியல், ரெண்டையும் நீங்க பார்க்கணும்.
நீங்க எத்தனை பேர் பேப்பர் படிக்கீங்கன்னு தெரியல. ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு காலையில யாரெல்லாம் ஹிந்து பத்திரிகை படிச்சீங்க? டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிச்சீங்க? கை தூக்குங்க. நான் கேள்வி கேட்பேன். என்ன படிச்சீங்கன்னு கேட்பேன் அடுத்து. நான் உங்களுக்கு இன்று சொல்லுகிறேன். காலையில் எழுந்த உடனே நீங்க ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் காலையில் ஒரு ஆங்கில பத்திரிகை படிப்பதை வாழ்க்கை பழக்கமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியும். ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து நாம் படிக்கின்ற கல்வி என்பது ஒரு கல்வி. ஆனால் உலகம் பற்றிய அறிவு, நாடு பற்றிய அறிவு, சமூகத்தில் என்ன நடக்கிறது, அடுத்த வீட்டில் என்ன நடக்கிறது, அடுத்த சமூகத்தில் என்ன நடக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்வேன். இப்பொழுது கல்ஃப் வார் இருக்குல்ல, வளைகுடா யுத்தம். இந்த வளைகுடா யுத்தம் முடிந்த பிறகு உலகம் இனிமேல் ஒரு நாளும் ஏற்கனவே இருந்தது போல இருக்க போவதில்லை. உலகம் முற்றிலுமாக மாறப்போகிறது. இஸ்லாமிய உலகத்திற்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிளவும் வெறுப்பும் ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெறுப்போடும் பிளவோடும் தான் அடுத்த 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் உலகம் பயணிக்க வேண்டும். வளைகுடா நாடுகளிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிளவும் வெறுப்பையும் அதனுடைய விளைவுகளை உலகம் முழுவதும் சுமக்க வேண்டும். இப்ப நீங்க அங்க அந்த ஹோமோஸ் நீர்வழியில கப்பலை விடலன்னா இங்க நம்ம ஊர்ல கேஸ் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது, வேலை வாய்ப்புகள் போய்விடும், ஹோட்டல்கள் நடக்காது, ஃபேக்டரிஸ் நடக்காது. உலகம் ஒன்றோடு ஒன்று இணைந்த உலகமாக இருக்கிறது. சரி, இப்போ நமக்கு என்ன கேள்வி வருகிறதுனா, இறைவன் கொடுத்திருக்கிற அளப்பரிய செல்வம் அரபு நாடுகளுக்கு அள்ளி கொடுத்திருக்கான். அந்த செல்வத்துக்கு முதலீடே தேவையில்லை. காலையில நம்ம வீட்டில் தண்ணி டேப்பை திறந்த மாதிரி சவுதி அரேபியாவிலையும், குவைத்திலையும், துபாயிலையும், ஈரான்லையும், ஈராக்லையும் ஒரு பம்பை போட்டா பெட்ரோல் ஆயில் கொட்டிக்கிட்டே இருக்குது, கச்சா எண்ணெய். அது கருப்பு தங்கம், விற்றால் பணம். ஆனா இவ்வளவு செல்வம் இருக்கிற நாடுகளை, இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளை பெற்ற நாடுகளை, ஒரு சின்ன இஸ்ரேல், அந்த நாட்டில் கள்ளி கூட முளைக்காது. ஜனத்தொகை மிக மிக குறைவு. அவர்கள் எப்படி இவ்வளவு பேருடைய எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடிய நாடு நான் என்று மார்தட்டுகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அவர்கள் கையில் இருக்கின்ற அறிவு என்கிற ஆயுதம், நாலெட்ஜ். அது எதன் மூலம் வரும்? கல்வி மூலமாகத்தான் வரும். பெட்ரோல் வளம் இருக்கலாம், தங்க டாலர்ல சேமிப்புகள் இருக்கலாம். அருமையா பாடினார் குத்தூஸ். என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதிகாரத்தின் திறவுகோல் என்பது அறிவு. அறிவை தரக்கூடிய கல்வி. இதை நம்ம மொத்தமா தெரிஞ்சுக்கணும். இதை தெரியவில்லை என்று சொன்னால் நம்முடைய சமூகம் முன்னேறுவதற்கான வாய்ப்பே இல்லை. நம்ம உலகத்தில் பணக்கார ஷேக்குகளா இருக்கலாம், பெரிய தீவுகளை வைத்திருக்கலாம், நம்முடைய மாளிகையில் நம்முடைய டாய்லெட் கூட தங்கத்தில் இருக்கலாம். ஆனால் இஸ்ரேலினுடைய ஒரு ஏவுகணைக்கு பதில் சொல்லுகின்ற தைரியம் நமக்கு இல்லை என்று சொன்னால், அந்த ஏவுகணையினுடைய சூட்சுமத்தை செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பம் நமக்கு வேண்டும். இப்ப அதனாலதான் ஈரான் தான் நாலெட்ஜ் பேஸ்ட் எக்கனாமி. அந்த இஸ்லாமிய நாடுகளிலே அறிவு சார்ந்த பொருளாதாரத்தை வளர்த்த நாடு ஈரான். அதுக்காக தான் அதை கண் வைக்கிறாங்க. அந்த பொருளாதாரம் அறிவு சார்ந்த பொருளாதாரமாக இருக்கிறது. அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொஞ்ச நாள் விட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இல்லாத ஆயுதங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தயார் செஞ்சிடுவாங்க. அதைத்தான் அனுமதிக்க மாட்டாங்கிறான். ஆகவே இந்த அறிவுக்கு தடை எங்கேயும் இருக்கும், எப்பொழுதும் இருக்கும். அதை நீங்க அதை புரிந்து கொள்ளணும். அதனால மார்க்க கல்வி எவ்வளவு அவசியமோ அதை போல வாழ்க்கை கல்வி அவசியம். அதிலும் பெண்கள் வரக்கூடிய காலங்களில் நீங்க ஒரு எதிர்காலம் மிக மிக போட்டி நிறைந்த உலகம். அந்த போட்டியை சமாளிப்பதற்கு பெண்கள் எக்யூப் ஆகணும். அந்த பெண்களுக்கு சமூகத்தினுடைய கதவுகளை திறந்து விடக்கூடிய பொறுப்பு சமூகத்தினுடைய தலைவர்களுக்கு உண்டு. அதான் நான் சொல்வேன், பெண் கல்வி இல்லாத சமூகம் முன்னேறவே முன்னேறாது என்பதை நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் தொடர்ந்து சொல்லி வருவேன். பெண் கல்வி மிக மிக அவசியம். அது அருமையான ஒரு கருத்து சொன்னார் அப்துல்லா. அதாவது
மதம் என்பது வேறு, கலாச்சாரம் என்பது வேறு. இடையில வந்து நம்ம 2யும் கொஞ்சம் குழப்பிட்டோமோன்னு எனக்கும் சந்தேகமா இருக்கு. அந்த குழப்பம் வந்து வந்துறக்கூடாது. அந்த குழப்பம் வந்ததுன்னு வச்சுங்க, நம்ம வந்து ஐசோலேட் ஆயிடுவோம். அதத்தான் அவர் வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு சொன்னார் அவரு. அந்த குழப்பம் வந்து நமக்கு வரக்கூடாது. நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை நாம் என்ன சூழ்நிலையிலும் நாம் அதை காப்பாற்ற வேண்டும். அந்த அடையாளங்களை தொலைத்து விடக்கூடாது. அந்த பண்பாட்டையும், கலாச்சாரத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்த்தெடுப்பதின் மூலமாகத்தான் நாம் எல்லாரும் ஒரே மாரி பண்ணணும். நான் இப்போ வந்து நம்ம மௌலானா வந்திருக்காரு தம்பி. இன்னும் 4 நாள்ல எம்எல்ஏ ஆயிடுவாரு அவரு. அ. அவரு. அதாவது இப்பதான் வந்து நம்ம ஊர்ல தான் இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் நாம் இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்துல தான் இந்தியாவுல மிக அதிகமான இஸ்லாமியர்கள். ஆனால் அதுக்குள்ள அமைச்சரவையில ஒரு இஸ்லாமியர்கள் கூட கிடையாது. நாடாளுமன்றத்துல வந்து ஆளும் கட்சியில ஒரு இஸ்லாமியர்கள் கூட கிடையாது. இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளுகின்ற அமைச்சரவையில ஒரு இஸ்லாமியர்கள் கூட கிடையாது. ஏன் இல்லை? இந்த கேள்விகளை எல்லாம் நீங்க கேட்கணும். உங்களை நீங்களே கேட்கணும். நம்முடைய உள்ளுக்குள்ள நிறைய விவாதம் பண்ணணும். நாம் வந்து எந்த இடத்த வந்து நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நம்ம எந்த இடத்த நம்ம விசாலமாக்கணும். எப்படி நாம் மத்தவங்களை சென்று அடையணும். எப்படி நாம் மற்றவங்களோடு இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோரோடும் இணக்கமாக இல்லாத ஒரு சமூகம் தனியாக நின்று வாழவும் முடியாது, வெற்றி பெறவும் முடியாது. அந்த வெற்றியை நாம் எப்படி பெறுவது? அந்த வெற்றியை நாம் எப்படி பெறுவது? அந்த கல்வியை அத்தாய் குழுமம் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர் சொல்லியிருக்காரு ஜமாலி, நான் அதத்தான் சார் செய்றோம். அதத்தான் சொல்லிக் குடுக்குறோம். அந்த வாழ்க்கை கல்வி தான் சொல்லிக் குடுக்குறோம்னு சொல்றாரு. அது பணி தொடர்ந்து நடக்கணும். இறைவனுடைய அருளால் உங்களெல்லாம் வந்து நெறைய பார்க்கணும் நான். கலெக்டரா பார்க்கணும், அம்பாசடரா பார்க்கணும், ஜட்ஜா பார்க்கணும், ஹைகோர்ட் ஜட்ஜா பார்க்கணும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா பார்க்கணும். அவர்கள் கையில தான் அதிகாரத்தின் சாவி இருக்கிறது. வாழ்க, வெல்க, வணக்கம்.